ஒரு காவல் ஆய்வாளர் நினைத்தால் குற்றம் செய்தவனை நிரபராதியாக்கவும் ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்கவும் சித்தரிக்க முடியும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக ஆய்வாளர் புகாரியின் கைது உலக மக்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். அகில்குமார் என்ற நபர் போல் தைரியமாக புகார் கொடுக்க எத்தனை நபர்களுக்கு தைரியம் உள்ளது? எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் நாம் எந்த ஒரு வழக்கிலும் சிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் கேட்கும் பணம் கொடுக்கும் நபர்களும் சொல்லும் வேலைகளை செய்யும் நபர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுபோல் ஆய்வாளர்கள் ஒருவரை கைது செய்து இவர்கள் பதிவு செய்யும் குற்றப்பத்திரிகையை வைத்துதான் அரசு வழக்கறிஞர்களும் இவன் குற்றம் செய்தவன்தான் என்று தண்டனை வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் தனது பக்கம் எந்த தவறும் இல்லை என்று எடுத்துக்காட்ட எத்தனை நபர்களுக்கு தலை சிறந்த வழக்கறிஞர்கள் உள்ளார்கள்? அப்படியே இருந்தாலும் தலை சிறந்த வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் கேட்கும் பணத்தை இவர்களால் கொடுக்க இயலுமா? எந்த தவறும் செய்யாமல் பல வழக்குகளில் சிக்கி தனது வாழ்க்கை, தனது குடும்பத்தின் வாழ்க்கை, பெற்ற பிள்ளைகளின் எதிர்காலத்தை தொலைத்து சிறைக்குள் எத்தனை நிரபராதிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்மால் சிந்திக்க முடியுமா? சந்தேக குற்றவாளியாக கைது செய்து நீதிமன்ற உத்தரவில் சிறையில் அடைக்கும் அந்த குற்றவாளிகளிடம் நீதிமன்றம் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்தி அவர்களின் பதில்களையும் பதிவு செய்து காவல்துறை பதிவு செய்த ஆவணங்களையும் சந்தேக குற்றவாளியின் ஆவணங்களையும் தடய ஆவணங்களையும் ஒன்றிணைத்து நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்க வேண்டும். இதில் யார் பக்கம் தவறு உள்ளது என்று நீதிபதி சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம் நாட்டில் அனைத்து குற்றங்களும் குறைய வாய்ப்பு உள்ளது.